நமஸ்தே, வெல்கம் டு நிஃபியர்ஸ் ஆன்லைன் ஸ்போக்கன் ஹிந்தி. நம்ம இந்த வீடியோவில் விஷாரத் பூர்வாத் பேப்பர் 2ல் கேட்கக்கூடிய லெட்டர் ரைட்டிங் தான் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு சபரி கைடில் தான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் உங்ககிட்ட எந்த கைடு இருந்தாலும் பரவாயில்ல, இந்த லெட்டர் எடுத்து நீங்கள் லிசன் பண்ணுங்கள். கண்டென்ட் என்னமோ சிமிலராக தான் இருக்கும். மேபி 1-2 வார்த்தைகளோ சில வாக்கியங்களோ தான் மாறி இருக்குமே தவிர கண்டென்ட்டு சிமிலர் தான். நீங்கள் எந்த கைடில் படித்தாலும் எந்த புக்கில் படித்தாலும் சரி, மார்க் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இல்லை நான் இந்த வீடியோவில் கொடுக்குற இந்த லெட்டர் ரைட்டிங் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டென்ட்டை எழுதி வச்சு படிங்க. நீங்களும் இந்த மாதிரி ஹிந்தி லேர்ன் பண்ணணும், எப்படிலாம் எழுதுனா நல்லா மார்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம கண்டென்ட் பார்க்கலாம். थर्ड लेटर राइटिंग. प्रमोद बुक हाउस इलाहाबाद की ओर से रजिस्ट्री पार्सल के न मिलने की शिकायत करते हुए डाक अधिकारी को शिकायती पत्र लिखिए. ஸோ பிரமோத் புக் ஹவுஸ் இலஹாபாத் எங்கேருந்து எழுதுகிறாங்க? இலஹாபாத் பிரமோத் புக் ஹவுஸ்லேருந்து யாருக்கு எழுதுகிறாங்க? அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த பிரமோத் புக் ஹவுஸ் இலஹாபாத்லேருந்து ஒரு ரெஜிஸ்டர் பார்சல் ஒன்று அனுப்பிச்சிருப்பாங்க. அது அமிச்ச அந்த கஸ்டமருக்கு கிடச்சிருக்காது, அதான் ந மில்னே, ஸோ கிடச்சிருக்காது. அதனால் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக, ஷிகாயத்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக டாக் அதிகாரினா, டாக்னா போஸ்ட்மா, போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, ஆஃபீஸருக்கு ஷிகாயத்தி பத்திரனா கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுத சொல்கிறாங்க. ஸோ ஷிகாயத்னா என்ன? கம்ப்ளைண்ட், பத்திரனா லெட்டர். ஸோ ஷிகாயத்தி பத்திரனா கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுத சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரம் யார் நமக்கு? பிரமோத் புக் ஹவுஸ். டு யார்? இந்த டாக் அதிகாரி. எழுதலாமா? எப்பயுமே என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஃப்ரம் அட்ரஸ் எழுதணும். பிரமோத் புக் ஹவுஸ் புஸ்தக் விக்ரேதா அவர் பிரகாஷக். ஸோ இந்த மாதிரி இந்த புக் ஹவுஸ்னு வந்தாலே அவங்க என்னவாக தான் இருப்பாங்க? செல்லர்ஸ் அண்டு பப்ளிஷர்ஸாக இருப்பாங்க. ஸோ புஸ்தக் விக்ரேதா அவர் பிரகாஷக். ஸோ புக்கு செல்லர்ஸ் அண்டு பப்ளிஷர்ஸு. கீழே இலஹாபாத். இதில் நீங்கள் ஃப்ரம்க்கும் இலஹாபாத் போட்டுக்கோங்க, டூக்கும் இலஹாபாத் போட்டுக்கோங்க. அட்ரஸ் நீங்கள் எப்படி வேணால் மாற்றி எழுதிக்கோங்க. 15 சௌராஹா ரோடு இலஹாபாத் 2. டேட் மென்ஷன் பண்ணிடுறீங்க கீழே. ஸோ அவங்களுடைய அட்ரஸ்ஸு, டேட்டு. ஃப்ரம் அட்ரஸ் முடிஞ்சுதா? எப்பயுமே ஃப்ரம் அட்ரஸில் அவங்களுடைய எங்கேருந்து அனுப்புறீங்க அட்ரஸ்ஸு, டேட்டு. இப்போ பாருங்கள், 2 அட்ரஸ்ஸு. போஸ்ட் மாஸ்டர் மஹோதய், பிரதான் டாக்ஹர் இலஹாபாத். போஸ்ட் மாஸ்டர் மஹோதய்னா ரெஸ்பெக்டட் போஸ்ட் மாஸ்டர், பிரதான் டாக்ஹர்னா ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் இலஹாபாத். ஸோ இலஹாபாத்தில் இருக்கக்கூடிய ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ், ஏன்னா இங்கேருந்து தான் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க இந்த ஊருக்காரங்க இந்த ஊரில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து தான் வேறு ஊருக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அதனால தான் இங்கேயும் இலஹாபாத் போடுறோம். ஸோ 2 எழுதியாச்சா? இப்போ கண்டென்ட் பாருங்கள். பிரிய மஹோதய் அப்படின்னா ரெஸ்பெக்டட் சார், பிரிய மஹோதய் ரெஸ்பெக்டட் சார் இல்லை ரெஸ்பெக்டட் மேடம். பிச்சிலே மஹினே 26 ஜூலை. இது என்ன கண்டென்ட் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்லாம் வச்சு ஒரு போஸ்ட் அனுப்பிச்சிருப்பாங்க, அதாவது ஒரு ரிஜிஸ்டர்டு பார்சல் அனுப்பிச்சிருப்பாங்க. அது அந்த கஸ்டமருக்கு இன்னும் கிடச்சிருக்காது. அதனால் அது இன்னும் கிடைக்கல, அது என்னன்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இவங்க கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதுகிறாங்க. அவ்வளோதான். ஸோ என்னென்னு பார்ப்போம். பிச்சிலே மஹினே, பிச்சிலேனா போன மாதம், 26 ஜூலை 2015. அதே போல் இயர் நீங்கள் எல்லா இடத்துலையும் ஒரே இயர் தான்ப்பா மென்ஷன் பண்ணணும். 2024னா எல்லா அந்த லெட்டர் எழுதும்போது ஃப்ரம் டு டேட் அட்ரஸ் எங்கே எழுதினாலும் நீங்கள் அதே இயர் தான் மென்ஷன் பண்ணணும். ஒரு இடத்துல ஒரு இயர் மென்ஷன் பண்ணாதீங்க. 2015 को हमने एक रजिस्ट्री पार्सल आपके डाकघर से, ரசீது சங்கியானா அந்த ரசீதுக்கு ஒரு பத்திரம், நமக்கு நம்ம போஸ்ட் அனுப்பிச்சோன்னா ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அதுக்கு பேர் தான் ரசீது சங்கியா. அந்த ரசீதுன்னு சொல்லுவோம்ல, ரசீது சங்கியானா அதில் இருக்க டேட்டு. ஸோ அந்த ரசீது சங்கியா நம்பர் ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. ஸ்ரீ தர்மதாஸ் ஜோஷி சீதாராம் பாசார் நயி தில்லிக்கோ பேஜாத்தா. நான் போன மாதம் ஒரு ரெஜிஸ்டர் பார்சல் உங்களோட போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து, அதாவது அதோட ரசீது நம்பரு யாருக்கு அமிச்சேன்னா, ஸ்ரீ தர்மதாஸ் ஜோஷி சீதாராம் பாசார் நயி தில்லிக்கோ பேஜாத்தா. ஸோ இந்த அட்ரஸ்க்கு நான் அனுப்பிச்சிருந்தேன். இங்கே ஒரு அட்ரஸ் இருக்குல்லம்மா, பேர், ஒரு அட்ரஸ்ஸு, ஒரு ஊர் இருக்குல்ல, இதை நீங்கள் எது வேணால் எழுதிக்கோங்க. நீங்கள் உங்கள் பேரோ இல்லை உங்கள் அப்பா பேர் கூட எழுதிக்கோங்க. உங்கள் அப்பா பேர், நீங்கள் எந்த ஊர், எந்த ஸ்டேட், அந்த மாதிரி நீங்கள் எதை வேணால் எழுதிக்கோங்க. को भेजा था, उनके पत्र से पता चला है कि अब तक उन्हें वह पार्सल नहीं मिला है. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் அவங்களுக்கு அந்த பார்சல் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்களாம். உஸ் பார்சல் மே, அந்த பார்சலில் ज़रूरी
दस्तावेज और पत्र थे அந்த பார்சலில் ரொம்ப முக்கியமான சில டாக்குமெண்ட்ஸும் சில லெட்டர்ஸும் இருக்குது. इस अस्वाभाविक विलम्ब से हम परेशान है. அஸ்வாபாவிக்னா அன்நேச்சுரல், அதாவது எல்லா டைம் பார்சல்லாம் போயிடும், ஒரு சில நேரத்தில் தானே அந்த மாதிரி இதாகிடும். ஸோ இந்த மாதிரி நடந்த விளம்புனா டிலே, இந்த மாதிரி தெரியாமல் நடந்த இந்த டிலேக்காக நாங்கள் ரொம்ப வரி பண்ணுறோம். ஏன்னாது போய் சேர்ந்துச்சா இல்லையான்னு நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம். ஆப்ஸே வினர்ம பிரார்த்தனா ஹைக்கி, நாங்கள் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம். என்னன்னா, கிருப்பையா ப்ளீஸ் இஸ் मामले में आवश्यक कार्रवाई करके हमें सूचित करने का कष्ट करे. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஸ் மாம்லேமே அப்படின்னா இந்த நடவடிக்கையில் இந்த விஷயத்தில் ஆவசியக் கார்வாய்னா கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுத்து நாங்கள் சுட்டி காட்டியிருக்க இந்த ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி இன்னும் போய் சேரலன்னு, இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஹம் கிருப்பையா के लिए हमें सदैव आपके आभारी होंगे. ஸோ ஆப்ஸே வினர் பிரார்த்தனா ஹை. ஸோ நாங்கள் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம் என்னென்னா, கிருப்பையா இஸ் மாம்லேமே இந்த வழக்கில் ஆவசிய கார்வாயி கர்க்கே, ஸோ கண்டிப்பாக அவசியமாக நீங்கள் நடவடிக்கை எடுத்து ஹமே சூச்சித் கர்னேக்கா கஷ்டக்கரே, நாங்கள் எதை பற்றி சுட்டி காட்டியிருக்கோமோ அதுக்கான சஃபரிங், அதாவது நாங்கள் வரி பண்ணுறோம் இல்லையா, அது கொஞ்சம் என்னன்னு பார்த்து கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். இஸ் கிருப்பா கேலியே, ஸோ ஹம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க இல்லையா, அதுக்கு ஹம் நாங்கள் சதைவ் ஆப்கே ஆபாரி ரஹிங்கே, சதைவ்னா எப்போவுமே உங்களுக்கு தேங்க்ஃபுல்லாக இருப்போம். ஸோ இந்த விஷயத்தில் நடந்த தெரியாமல் நடந்த இந்த விஷயத்தை எங்களுக்காக கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு எப்பவுமே ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருப்போம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஆஷா ஹைக்கி ஆப்கா உத்தர் ஷிக்ர மிலேகா. ஆஷா ஹைனா நம்புகிறேன், ஐ ஹோப் ஐ வில் கெட் த ஆன்சர் சூன். ஆப்கா உத்தர்னா உங்களுடைய ஆன்சர் என்ன அப்படின்றத, ஷிக்ர மிலேகா, ஷிக்ரனா சீக்கிரமாக கிடைக்கும்னு நம்புகிறோம். சதன்யவாத், தேங்க்யூ. இங்கே என்ன எழுதணும், ஃப்ரம் யாரோ அவங்கள தான் எழுதணும். ஸோ ஆப்கா விஸ்வாஸ் பாத்திர சம்திங் ஏதோ ஒரு நேமு, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எக்ஸ் மென்ஷன் பண்ணிவிட்டு வியவஸ்தாபக் பிரமோத் புக் ஹவுஸ். ஸோ பிரமோத் புக் ஹவுஸ் தானே எழுதுகிறாங்க, அதனால் அவங்கள தான் எழுதணும். மேனேஜர் பிரமோத் புக் ஹவுஸ், வியவஸ்தாபக்னா மேனேஜர் பிரமோத் புக் ஹவுஸ். ஸோ இவ்வளோ தான். இந்த லெட்டரில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இது ரொம்ப குட்டி லெட்டரு, இந்த லெட்டர் வந்தால் கண்டிப்பாக எழுதுங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஷிகாயத்தி பத்திர அப்படின்னு கேட்டாலே இந்த மாடல் தான், இந்த மாடல் நீங்கள் எழுதுங்க. நிச்சயமாக உங்களுக்கு இதுலேருந்து ஒரு கொஷின், இந்த லெட்டர் கண்டிப்பாக வரும். சரிங்களா? ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. 2-3 முறை நிறைய எழுதி பாருங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எழுதி பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் மார்க்கு சூப்பராக எடுக்கலாம். எனக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.